வாழ்க்கையில காசு பணத்தை கூட சம்பாரிச்சிடலாம், தூக்கத்தை சம்பாதிக்க முடியாது. ஆண்டவனா கொடுக்கறது தான் தூக்கம் இல்லையா? அதுல நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறதுங்கிறது யாருக்கு கிடைக்கும்? ஏன்னா சின்ன வயசுல இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாவே கிடையாது. எப்படினாலும் படுத்தா தூங்கிடுறோம்ல அப்படின்ட்டு அப்படி போகும். ஆனா ஒரு வயசு வர 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 அந்த தூக்கம் வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகும். அப்ப யாருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா, லக்னத்துக்கு 12ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கார் அல்லது 6, 8, 12ல இருந்தாருன்னா அவங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். அதுல ப்ராப்ளமே வராது. இதை விடுத்து கேந்திரத்துல திரிகோணத்துல உட்காந்துருக்காருன்னு வைங்க, 12க்கு அதிபதி, அதாவது 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த இடத்துல உட்காந்துருந்தா தூக்கம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். சப்போஸ் இது வக்ரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, 12ஆம் இடத்த அதிபதி வக்ரம் ஆயிருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு கனவுகள் அதிகமாக வர்றது, திடீர்னு தூக்கத்தில் விழிப்பு வர்றதுங்கிறது, ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரியான சூழல், இந்த மாதிரி அடிக்கடி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுதான் சுகர் வந்தால் வரும்ல அப்படின்னு வந்து ஜென்ரலாக சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறது சுகரை வச்சில்ல, சுகர் இல்லாதவங்களுக்கும் இந்த பொசிஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு தூக்கம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும்.